بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உண்டாகட்டும். அவனுடைய சாந்தியும் கருணையும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஹவாலி கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இறைவனை நினைவு கூறுவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியிலே சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறுபட்ட அமைப்புகளை பல்வேறுபட்ட அம்சங்களை எங்களுக்கு படைத்து வைத்திருக்கிறான். குறிப்பாக அப்படி படைக்கப்பட்ட பலதரப்பட்ட விடயங்களில் படைத்த படைப்புகளிலேயே மிக உயர்ந்த உன்னதமான படைப்பாக அல்லாஹு தாலா சொல்வது மனிதனை தான். இந்த மனித படைப்பு தான் படைத்த படைப்புகளிலேயே மிக உன்னதமான உயர்ந்த படைப்பு என்பதாக அல்லாஹு தாலா சொல்றான். அப்படி படைக்கப்பட்ட இந்த உன்னதமான உயர்ந்த படைப்பு எப்படி வாழ வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை காலாகாலமும் இறை தூதர்கள் மூலம் அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு யாரையாவது தெரிவு செய்து அவர் மூலம் இந்த உலகத்திற்கு இந்த மனித குலத்திற்கு எப்படி வாழ வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹு தாலா சொன்னான். அப்படி சொன்னதுல இறுதியாக வந்த தலைவர் தான் எமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற தலைப்புக்கும் அல்லாஹ்வுடைய படைப்புக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னா, அல்லாஹு தாலா அவனை நினைவு கூறுகின்ற விஷயத்துல முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னென்று சொன்னா, நம்மள அல்லாஹு தாலா படைத்திருக்கிற இந்த படைப்பு முறை இருக்கிறது. இதை பற்றி நாம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிற போதே ஆட்டோமேட்டிக்காக இதுவரைக்கும் விழுந்து விழுந்து வணங்கியவர்கள், கஷ்டப்பட்டு தியாகம் செய்து மார்க்கத்திற்காக ஈடுபட்டவர்கள் கூட யோசிப்பார்கள், இது என்னடா நாம் செய்த நினைவுகள், இந்த நினைவுகள் போதுமா, என்னுடைய இந்த இறைவனை பற்றிய சிந்தனைகளும் நினைவூட்டல்களும் போதுமா, அல்லாஹு தாலா எனக்கு கோடான கோடி நியாமத்துக்களையும் அருள்களையும் தந்திருக்கிறான், நாம் என்னடாண்டா 2 சுப்ஹான் அல்லாஹ் 3 அல்ஹம்துலில்லா இடைக்கிட அல்லாஹு அக்பர் இதை சொல்லி சமாளிக்கலாமா என்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு தோன்றும். ஏன் அப்படி ஒரு எண்ணம் தோணும்டா, மனுஷனை பற்றி கொஞ்சம் சிந்திங்க. அல்லாஹு தாலா சொல்றான், ஏன் நினைவு கூற வேண்டும் என்றா, மனிதனே முதலில் என் கட்டளைக்காக நினைவு கூற வேண்டும் உண்டு. அல்லாஹ் சொல்றான் நினைவு கூறுங்கள் என்று, அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். ஆனால் அல்லாஹு தாலா கட்டளையே போடவில்லை என்றாலும் மனித உள்ளத்துக்குள்ள தானாக வர வேண்டியது என்ன, உங்க உள்ளத்துக்குள்ள தானாக வர வேண்டிய சிந்தனை என்ன, இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்த உங்கள் நண்பர் உங்களுக்கு பணம் கொடுக்கிறார், என்ன வச்சுக்கோங்க செலவு பண்ணிக்கோங்க கொடுக்கிறார். தெருவில் அவர் ஒரு யதார்த்தமாக வருகிற போது நான் வரான், இந்த அயோக்கிய பயல் தான் எனக்கு என்ன செஞ்சான், அன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சான், நாசமா போனவன் இவன் எல்லாம் அப்படி சொல்லுவோமா? வரும்போதே என்ன எண்ணம் வரும், இது மாதிரி ஒரு தங்கமான மனிதரை நண்பரை நான்
பெற்றிருக்கிறேனே என்று புகழ்ந்து அவருக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக அவருடன் நெருங்கி பழகுவோமாண்டா நெருங்கி பழகுவோம். ஏன்? உலகத்தின் தன் தேவையை நிறைவு செய்த என் மனிதன் சக தோழன் இவன் தான் உண்மையான நண்பன் என்று ஒரு மனதுக்குள்ள வருகிற அந்த உதிப்பு இருக்கிறது. உலகத்தில ஒரு சின்ன ஒரு நியாமத்தை செய்ததுனால, ஒரு உதவியை செய்ததுனால ஆட்டோமேட்டிக்காக உள்ளம் அவருக்கு ஒரு சங்கை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை பற்றி சொல்லும் போது, மனிதனே, உன்னை நான் ஒரு அழகான அமைப்பில் ஒரு வடிவத்திலே நான் படைத்திருக்கிறேன், உன்னை அழகான அமைப்பில் நான் படைத்திருக்கிறேன், இப்படி படைத்த நீ எனக்கு நன்றி செலுத்து, எனக்கு நீ சங்கை செய், என்னை நினைத்துக்கொள். நினைக்கிறேன்டா சும்மா அல்லாஹ் நினைக்கிறதல்ல. இந்த வியாழக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை இரவானா ஊர் பள்ளிவாசல் என்ன செஞ்சிருவானுங்க, மைக்க போட்டு ஹூ 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 என்று சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் ஹூல வர அந்த ஹூவை மட்டும் வச்சு எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, அல்லாஹ் நினைக்கிறோமா, சத்தம் போட்டு ஊரெல்லாம் முழங்க நினைக்கிறோம் அப்படிமா. இல்லாட்டி இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் மைக் பூரா ஆன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு எவனையும் தூங்க விடாம அவங்க மட்டும்தான் தொழுகிற மாதிரி ஊரெல்லாம் முழங்க தொழுகிறோம், கிராத்து ஓதுறோம் என்ற பேர்ல பெரிய அளவுல நினைவூட்டுகிறோம். சங்கை ரமலான உயிர்ப்பிக்க வேண்டும். எதுல? உள்ளத்திலேயோ இபாதத் செய்தோ அல்ல, மைக்கில உயிர்ப்பிப்பாங்க சில பேர். இந்த நினைவூட்டல் இருக்கிறதே இதுவல்ல. எப்படி நினைவூட்ட வேண்டும்? அல்லாஹ்வை நினைக்க சொல்கிறான் என்று சொல்லி சொன்னா அர்த்தப்பட யோசி, என்னை இப்படி ஆழ்ந்து சிந்தி. நான் யார்? உன்னை நான் படைத்திருக்கும் நோக்கம் என்ன? உன் படைப்பின் நோக்கம் என்ன? நீ படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசித்திரமான அமைப்பு எப்படி? உன்னால் சிந்திக்க முடியாமல் தத்தளித்து நிற்கிற அந்த நேரத்திலே எப்படிப்பட்ட உன்னதமான படைப்பை படைத்த அவன் எவ்வளவு பெரிய பாக்கியமானவன். அப்ப சொல்லு சுபஹானல்லாஹ். அந்த நினைப்பு வர வேண்டும் உள்ளத்திலே. எல்லாரும் சொல்ற ஷெட்யூல் போட்டதுனால ஒரு தொழுகை வேண்டும், 5 வேளை தொழுகை வேண்டும், இந்த ஷெட்யூல போட்டதுனால விழுந்து வழங்குறதல்ல. ஏன் அவனு தொழணும்? தொழுகைக்கு பிறகு திக்ரு சுபஹானல்லாஹ் சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். ஏன் சொல்றோம்? எல்லாரும் தொழுகைக்கு பின்னாடி சொல்றாங்க, அதனால உட்கார்ந்து நானும் சொல்றேன் என்று சொல்வதல்ல. ஏன் அந்த அல்லாஹ்வை நான் தஸ்பீஹ் செய்ய வேண்டும், ஏன் தக்பீர் செய்ய வேண்டும், ஏன் நினைக்க வேண்டும், அதைத்தான் யோசிக்கணும், அதைத்தான் சிந்திக்க வேண்டும். அது பற்றித்தான் சிந்தித்தால் தான் ஆழ்ந்த உள்ளத்திலிருந்து உண்மையான களப்பற்ற முறையிலான ஒரு நினைவூட்டல் நமக்கு தோன்றும். அல்லாஹ்வை நினைக்கிறத பாருங்க. உதாரணமா இப்ப நீங்களாம் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்துட்டு என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்னா சிந்தனை கொடுத்துருக்கான். மனித படைப்பு தான் சிறந்த படைப்பு. ஒரு கட்டையோ ஒரு மரக்கட்டையோ ஒரு கல்லையோ தானாக சிந்தித்து செயல்படுகிற ஒரு ஆற்றலை அதுக்கு கொடுக்கல. எந்த கல்லாவது தானாக அது பாஞ்சு போய் ஒரு பில்டிங் அமைப்பதும் கிடையாது, ஒருவரை தாக்குவதும் கிடையாது. ஒரு மரக்கட்டை தானாக எழுந்திருச்சு வந்து யாரையும் தாக்குவது கிடையாது. அதை யாராவது எடுத்து அடிச்சாதான். மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன புத்தியை கொடுத்துருக்கிறான்டா, சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்துருக்கிறான். ஒன்றை பற்றி யோசி, இது நல்லதா கெட்டதா, இதை இப்ப டிஷ்யூ இருக்குதுன்னா இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா. அல்லாஹ் சொல்றான் என்ன, மனிதனுக்கு நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றலை நான் கொடுத்திருக்கிறேன். மற்ற படைப்புகளை போன்றல்ல. மாடு மாறி அல்ல மனிதன், பகுத்தறி வழங்கப்பட்ட உயர்ந்த ஒரு லெவல்ல அவனை படைச்சிருக்கிறேன். இதனாலதான் வானவர்களுக்கு முன்னாடி ஆதம் நபி என்ன செய்ய சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதத்திற்கு கற்றுக் கொடுத்தது உன்னதமான படைப்பு. மனிதனை அழகான அமைப்பில் நான் படைத்திருக்கிறேன், சிறந்த அமைப்பில் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப மனித படைப்பு இப்படி படைச்சு அல்லாஹ் எதை செய்ய சொல்றான்? உலகத்துல சில கட்டளைகளை செய்ய சொல்றான். நபிமார்கள் மூலம் அனுப்பி இது நல்லது, இது கெட்டது, நல்லதை மட்டும் ஃபாலோ பண்ணி வாழ்ந்துக, கெட்டது பக்கம் போயிடாது என்று பிரித்து ஒரு அறிகிற ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். கொடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? சாய்ஸ் கொடுத்திருக்கிறான். தொழுறன்னா தொழுங்க, ஆனா தொழாம விட்டீங்கன்னா நரகம் இருக்கு என்கிற அளவுல அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு அடிமைங்கிற 100% கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாமே. எப்படி அடிமை? இப்ப மனிதனுக்கு அடிமையா அந்த காலம் இருக்குது. அதை செய்யலன்னு என்ன பண்ணுவான்? தண்டிப்பான். இப்ப கூட சில இந்த நாடுகள்ல கூட சில வேலையாட்கள் அடிமைகள் போன்றே பாவிக்கப்படுகிறார்கள். தண்டிக்கப்படுகிறதும் வேதனை செய்யப்படுவதெல்லாம் இருக்கிறது. அந்த நிலையில அல்லாஹ் தஆலா மனுஷனை வைக்கல. இப்ப நீங்க இன்னைக்கு 5 வேளை தொழவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா மறுமையில் தண்டிப்பேன் அல்லது உனக்கு தீமை உண்டு என்று பதிவு செய்திருக்கிறான். நீங்க இன்னைக்கு 5 வேளை தொழவில்லைங்கிறதுனால இன்னைக்கு உங்க ஹார்ட் பீட்ல பாதி பிட்டு வந்து குறைஞ்சிரும். சுபகு தொழுதவனுக்கு தான் 20 பிட்டு கூட அடிக்கும். லப்பு டப்புன்னு 20 அடிக்க வேண்டி வரும். லொகரு தொழுதவனுக்கு தான் கிட்னியுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் வேலை செய்யும். நுரையீரல் இயங்க வேண்டும்னா நீ என்ன செய்யணும்? நீ அசரு தொழ வேண்டும். சுபகுக்கு முன்னாடி 2 ரக்கா சுன்னத் தொழுதாதான் சிறுநீரே வெளியில வரும் என்று அல்லாஹ் வச்சிருந்தா தான் அல்லாஹ்ட பவரை நீங்க 100% புரிஞ்சிருப்பீங்க.
ஆனா அல்லாஹ் தாலா அதையெல்லாம் தன்னகத்திலே மாற்றி அடியானுக்கு நியாமத்தாக அருளாக என்ன செஞ்சிருக்கிறான்டா, அப்படியெல்லாம் தேவையில்ல, அப்படியெல்லாம் தேவையில்ல. உனக்கு அறிவை கொடுத்திருக்கிறேன், என்னை பற்றி யோசி, என்னை பற்றி நினை, என்னுடைய நினைப்பு என்னுடைய சிந்தனை உனக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காலேயே அதுவெல்லாம் அல்லாஹு தாலா தராமல் நான் எப்படி அல்லாஹ் வணங்க வேண்டும் என்ற சிந்தனை வரும். திடீர்னு 2 மையத்து உழுது. ஏன்? அவர் நேத்து சுபகு தொழில முந்தநாத்து தொழில ஆளுக்கு தெரியுதுல, அப்பவே அவர் புரிஞ்சுக்கணும் 2 ரக்காத் தொலைவில்லைங்கிறதுனால அவருக்கு எனக்கு நோய் இறந்து விட்டார் என்று அல்லாஹ் செட்டப் வச்சிருக்கிறானா? அந்த ஆளுக்கு தொடர்ந்து கொலஸ்ட்ரால். எதுக்கு கொலஸ்ட்ரால்? அவர் அசர் தொழல, 4 வக்து தொலைவில் 4 ரக்காத் தொலைவில்லை என்று அல்லாஹ் வச்சானா? அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? இல்லப்பா, நீ செய்யற மாதிரி செய்யி, என்னை புகழ்வது போன்ற புகழ். நீ திருந்துகிற நேரத்திலே அல்லாஹு தாலாவிடத்திலே வந்து சேர்ந்து கொள், பாவ மன்னிப்பு கேள் என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு அமைப்பை வச்சிருக்கிறான். அப்ப இந்த முதல்ல அல்லாஹை பற்றி யோசிக்க வேண்டிய, நினைவூட்ட வேண்டிய முதல் பகுதி என்னண்டா, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க நியமத்தை யோசிங்கள் சகோதரர்களே. கண் இல்லாதவனுக்கு தான் கண்ணுடைய அருமை தெரியும், கை இல்லாதவருக்கு தான் கையினுடைய அருமை புரியும், கால் இல்லாதவனுக்கு தான் காலுடைய அருமை புரியும். நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான், ஆனா பெரும்பாலும் என்ன புரிவதில்லை? அருமை புரிவதில்லை. அதனுடைய அருமையினுடைய அந்த அல்லாஹ்வை நினைவூட்ட வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இல்லை சகோதரர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்துக்கூடிய நியாமத்துகளை பாருங்க. திடீரென்று நல்லா தான் இருந்தாரு, ஏதோ மயக்கம் மாதிரி வந்து கீழே விழுந்துட்டாரு. என்னன்னு போய் ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணி பார்த்தா ரிசல்ட்ஸ் வருது, தலையில போகிற ஒரு நரம்பு பிளாக் இருக்கிறது, அந்த நரம்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அதனால அவருடைய நரம்பு வெடித்து விட்டது, இறந்து விட்டார். ஒரு சின்ன நரம்பு தான், ஒரு சிறிய நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, அதனால் இறந்து விட்டது. இந்த மனிதனை நீங்கள் பார்த்தீர்கள் இந்த உலகத்தில், இந்த மனிதனை இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள். உங்கள் சகோதரனாக இருக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கலாம். இப்படி இறந்து போனவரை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் பார்த்த பின்னும் மனித மடமை பாருங்க, திரும்ப அதே பாவங்களிலும் இறைவனை நினைவு கூற விஷயத்திலிருந்தும் அசம்பந்த போக்கு இருக்குதா இல்லையா? இதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனே, உனக்கு இறை நினைவை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை தொடர்ந்து நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவூட்ட வேண்டிய காரியத்தை தொடர்ந்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாத்தையும் சுண்ணத்தாக்கி விட்டா மனுஷன் எதையும் செய்ய மாட்டான். அதனால என்ன மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, கடமை 5 வேளை நீ தொழுதே ஆக வேண்டும். செய்யலைன்னா உனக்கு தண்டனை உண்டு. தொழுகையை நீ விட்டுட்டா என்று சொன்னா, கடமையான தொழுகையை விட்டுட்டா என்று சொன்னா, நீ இறை நிராகரிப்பை செய்வது போன்று காஃபிரை போல. காஃபிருக்கும் எங்களுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்? எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராய் விடுகிறான். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்? இந்த தொழுகையே நீ விட்டுட்டாயின்னா நீ அப்புறம் அல்லாஹ்வை நினைக்கலன்னா நீ என்னத்துக்கு வாழ போற? எதை நீ செய்து என்ன கிழிக்க போகிறாய்? அதனால நீ இறை மறுப்பாளனை போல. அப்போ இறை நினைப்பை ஏற்படுத்துகின்ற காரியத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? கடமையாக்கி வச்சிருக்கிறான். இப்ப இதுல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, உذ்குரூனி, என்னை நினைவுபடுத்துங்கள். இது கட்டளை. இப்ப நாம யதார்த்தமா அல்லாஹ் பற்றி சிந்தித்து இறைவனை வழிபடுதல், நினைவூட்டுதல்ங்கிற ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பாருங்க, அல்லாஹ் தஆலா கட்டளை போடுறான், உذ்குருனி, என்னை நினைவுபடுத்துங்கள். இது கட்டளை அல்லாஹ் போடுறான். நினைவுபடுத்த ஆகணும். ஏன் நினைவுபடுத்த வேண்டும்? அதுல எனக்கு டைம் கிடையாது, அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னைக்கு நம்மளே இருக்கிறது. எனக்கு நேரம் இல்லை, பிஸி, எனக்கு எவ்வளவு அலுவல் இருக்கு, அதுல வேற உذ்குருனி, உன்னை நினைவுபடுத்த நான் எங்க வர போறேன், எவ்வளவு வேலைகள் இருக்கிறது என்று இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது. டைரக்டா சொல்றது இல்ல, உள்ளத்துக்குள்ள என்ன, இறைவனை விட, அல்லாஹ்வை நினைவூட்டுவதை விட, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட, இபாதத்துகளை விட, வணக்க வழிபாட்டை விட உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பமும் பெரிது என்று நினைக்கிற ஒரு கூட்டம். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றேன் என்ன, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஏ ஈமான் கொண்டவர்களே, இது யாரை கூப்பிடுறான்? அல்லாஹ் காஃபிரையோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களையோ அல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நம்மை பார்த்து கூப்பிடுகிறான். ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். இதுல எல்லாம் என்ன சொல்றான்? நினைவுபடுத்துவதை விட்டு, அல்லாஹ்வை நினைவுபடுத்துதலை விட்டு உங்கள் குடும்பமோ உங்கள் பொருளாதாரமோ உங்கள் உடைமைகளோ தடுக்க கூடாது. அல்லாஹ் நினைவுபடுத்துவதற்கு பொருளாதாரம் தடையாக இருக்கிறதா? அல்லாஹ் நினைவுபடுத்துதலை தூக்கி எறியக்கூடாது. பொருளாதாரம் எனக்கு வேண்டாம், வட்டி வாங்கினால்தான் சம்பாதிக்க முடியும் என்கிற நிலை வருகிறதா? அல்லாஹுவா வட்டியா? அல்லாஹ் அப்புறம் பார்த்துக்கலாம், வட்டி இப்ப பார்க்கலாம் என்று நீ முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்ல, அப்படி இருக்காத. இருந்தா என்ன? இருந்தா என்னண்டா, அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது, தண்டனையும் கடுமையானது, உனக்கு கெட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதா தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், உذ்குருனி, என்னை நினைவுபடுத்துங்கள்.
என்னை நினைவுபடுத்துங்கள் அதுக்குருக்கும், அது உதுக்குருனி அதுக்குருக்கும், என்னை நினைவுபடுத்துங்கள் உங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். என்னை நினைவுபடுத்து உங்களை நான் நினைவுபடுத்து. எங்க நினைவுபடுத்துறான்ல? அல்லாஹ் என்னத்தை நினைவுபடுத்து? அல்லாஹ் எப்பயும் மனிதனை பற்றி அனைத்தையும் அறிந்தவர். அது டைரக்ட் இந்த உள்ளுக்கு வேற மாதிரி எல்லாம் சொல்றான். நினைவுபடுத்தினா தான் படுத்துவேன்னு. என்ன நினைவுபடுத்துவேன்? என்னை நினைவுபடுத்தி சங்கைப்படுத்தினால் உன்னை மறுமையில் ஒரு அருள் பெற்ற இடத்தில் நான் உன்னை நினைவுபடுத்துவேன். அதான் அர்த்தம். உன்னை மகத்தான இடத்தில் நான் வைத்திருப்பேன். அடியானை பார், இந்த அடியானை பார், உலகத்தில் என்னை நினைத்தான், என்னை எஜமான் என்று போற்றினான், என்னை தூய்மையானவன் என்று போற்றினான், உயர்வானவன் என்று என்னை போற்றினான், அவனை உயர்வான தூய்மையான இடத்தில் நான் வைப்பேன். எங்க? சொர்க்கத்தில் நான் வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான்டா, என்னை நினைவுபடுத்துங்கள் உங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். வலா தக்ஃபுர், என்னை நீங்கள் நன்றி கட்ட நிலையில நீங்கள் விட்டு செய்ய வேண்டாம், என்னை மறுத்துறாதீங்க. மறுக்கிறேன்னா நினைவூட்டலில் இருந்து அல்லாஹ்வை ஒதுக்கி வைத்து விட வேண்டாம். அல்லாஹ் ஒதுக்கி வைத்தால் உங்களுக்கு தண்டனை உண்டு. இதே அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ உலகத்துல வாழ்கிற நாம என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா, பிறந்துட்டோம், எப்ப நம்ம எண்டு முடிவடைகிற எக்ஸ்பயர் டேட் வருதோ அது வரைக்கும் வாழுவோம், என்ன தவறாலும் செய்வோம்னு நினைக்காதீங்க. நபி தோழர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலும் இருந்த ஒரு பயம் என்ன? பிறந்துட்டோம், ஆனா இனிமே வாழ வேண்டிய முறை அல்லாஹ் சொல்றதுதான். பிறக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் இனிமே வாழ வேண்டிய முறை அல்லாஹ் சொன்னதுதான். சில பேர் போடுவான் இன்னைக்கு கூட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல, மை லைஃப் மை ரூல்ஸ், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய திட்டம். என்ன என்னுடைய வாழ்க்கை என்னுடைய திட்டம்? உன் வாழ்க்கை தான் அல்லாஹ்வுடைய திட்டம். உன் இஷ்டப்படி வாழ்றதுக்கான வாழ்க்கை அல்ல இது. யாருக்கு இஷ்டப்படி வாழ முடியும்? அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிர். காஃபிர் இருக்கிறான் பாரு, இறை மறுப்பாளர்கள், அவனுக்கு தான் நினைவூட்டலும் இல்லை, எந்த போக்கில் போக வேண்டும் என்ற எந்த அர்த்தமும் கிடையாது, அவன் இஷ்டப்படி வாழலாம். ஆனா இன்னைக்கு என்ன காமெடினா, காஃபிர் பல விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறான், நம்முடைய முஸ்லீம்கள் தான் என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய கேவலமாக இருக்கிறார். அதை திறக்க முடியாது, திறக்க முடியும். இறை நினைவை விட்டு தடுக்கிற காரியத்தை முழுக்க இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா, இப்ப எப்படின்னா எந்த அளவுக்கு பாருங்க மாறிட்டுனா, சைத்தான் எந்த லெவல்ல கொண்டு வந்து வச்சிருக்கான்னா, அன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ், அதாவது குர்ஆன் வசனம் தான் போடப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், ஆனா பேக்ரவுண்ட்ல அல்லாஹ் தடுத்த மியூசிக், அந்த பாட்டையும் போடணும், இந்த குர்ஆன் வசனத்தையும் கொடுக்கணும். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, சாராயத்தை பிஸ்மில்லா சொல்லி கொடுக்குற மாதிரி. இதுக்கு அது கரெக்டா போயிடுச்சு. குர்ஆன் வசனத்தை பரப்பின நன்மை 50 கிடைக்குதுன்னா, பாவத்தை பரப்பிய நன்மை தீமை 50 கிடைக்கிறது, ரெண்டு ஈக்குவலா போயிடுச்சு. அதுக்கு அது சரியா வச்சுப்போ என்கிற மாதிரி என்ன லெவல் ஆயிருச்சுன்னு சொன்னா, பாவத்தை நன்மையை கூட பாவத்தில் பரப்புறது. சில பேர் பயான் பண்றதை போட்டிருப்பாங்க, எத்தனை ஆலிம்கள் போடும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக், இசை தடை செய்யப்பட்ட, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதை போடுவாங்க. என்ன மோட்டிவேஷனா, அது வந்து புத்துணர்ச்சி ஏற்படுத்துதான். என்ன ஒரு சமூகம்னு பாருங்க, எதை நோக்கி போறோம்னு தெரியாது. அப்ப இறை நினைவுகள் இருந்து என்ன செய்யப்படுது, முழுக்க இன்றைக்கு வேறொரு கோணத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நுசிர்து பி ஹம்சின், 5 விஷயத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன், 5 விடயத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா, அதுல ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் ஒரு வார்த்தையை பேசினால் அதில் பல அர்த்தம் இருக்கும் என்றார்கள். இப்ப நாம ஒன்றை பேசினா ஒரு அர்த்தம் தான் வரும். சில பேர் கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் பேசினாங்கன்னு சொன்னா, ஒண்ணு பேசினாங்கன்னா அதுல 2-3 ஒரு நாட்டமும் நோக்கமும் இருக்கும். அதை வைத்து 4-5 கருத்து புரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹை பற்றி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சைத்தான் நீங்கள் எவற்றையெல்லாம் சிறிய பாவம் என்று நினைக்கிறீர்களோ அவற்றை கொண்டு உங்களை வழிகெடுப்பான். இன்னைக்கு சிறுக்குல போய் விழுறவனை விட ஏதோ வழியில் நரகத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறான். ஆனா நான் சிறுக்கா, அப்பா அதெல்லாம் பெரிய ஹராமாம. எது அவுலியாவிடத்திலே போய் அல்லாஹ்வுக்கு ஒப்பாக போய் கையேந்துவதோ, மீலாது விழா என்ற பேரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டாட்டங்கள் எடுத்தும் பாடல் பாடுவதும் எல்லாம் பிழையாம், இன்னைக்கு தவறாம் என்று விளங்கிட்டாங்க. ஆனால் அதே இது அப்படியே டைரக்டா இந்த பக்கம் மாறி ஒரு வெஸ்டர்ன் டைப்ல மாறி ஒரு நவீனத்துவப்படுத்தப்பட்டு இன்னைக்கு ஹிஜாப் போட்டுக்கிட்டு பாட்டு படிக்கிற ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்களா இல்லையா? ஒரு சின்ன புள்ள ஹிஜாப் போட்டுக்கிட்டு பாட்டு, அந்த புள்ளையோட குரலை பாருப்பா எப்படின்னு. அதுல வேற நம்மளவன் 1000 சில பேருக்கு நான் கமாண்டே பண்ணிருக்கிறேன், அந்த பாட்டை மியூசிக்கோட அப்படியே போடுறான் போஸ்டர் ஃபேஸ்புக்ல போட்டு, அந்த போஸ்டையும் போட்டு ஷேர் பண்றோம். முதல்ல இது அந்த புள்ள படிச்ச பாட்டு, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் பாருங்கள், சுபஹானல்லாஹ். தௌஹீத் சகோதரர்கள் எத்தனை பேர் விளக்கம் தெரியாம என்ன பண்றாங்க, ஆர்வ கோளாறுல அந்த மியூசிக்கோட அந்த பாட்டை பதிவிறக்கம் செய்வது, செஞ்சுட்டு பதிவு அதுல போட்டுட்டு அப்புறம் அல்லாஹ் காட்டிய வழிமுறையை பாருங்கள் அதை போடுறது. அப்புறம் பின்னாடி அல்லாஹ் காட்டிய வழிமுறை என்று சொல்லி இன்னொரு குர்ஆன் ஓதுற பொம்பளை புள்ளையோட போட்டோ இந்த வீடியோ போட்டு இது இபாதத். அப்ப அது என்ன, அதுவும் இபாதத் தான், இது தாவாவான். இவர் அதை யோசிக்க நல்ல நோக்கம் தான் இருந்தாலும், நீங்களும் அந்த பாடலை அப்படியே ஷேர் பண்ணி போறது என்ன அர்த்தம்? அது தடை செய்யப்பட்ட ஒன்று,
எப்படி, அதாவது சைத்தான் எப்படி செய்வான், நீங்கள் எதையெல்லாம் சிறிய பாவம் என்று கருதுகிறீர்களோ, எந்த நோக்கத்தில் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை எல்லாம் தவறாக மாற்றி, உங்கள் வழிமுறைகளை மாற்றி, இறை நினைப்பை விட்டு நீக்கி உங்களை தாறுமாறாக வழிவெடுப்பதுதான் சைத்தான் நோக்கம். ஒருத்தருக்கு சொல்லும் போது அவர் திருப்பி நமக்கு ரிப்ளை பண்றாரு, நீங்க ஏன் அதை பாக்குறீங்க, பின்னாடி உள்ள குரானை பாருங்கிறான். நீங்க ஏன் அதை பாக்குறீங்க, பின்னாடி உள்ள குரானை பாருங்கிறான். அப்ப நான் இவர்கிட்ட போய் என்ன செய்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும், இதுக்கு மிச்சம் நம்ம என்னத்தை விளங்கப்படுத்த, இதுக்கு மிச்சம் எதை நம்ம சொல்லி தெளிவுபடுத்தலாம், அதை ஏன் ஷேர் பண்றீங்கன்னு கேட்டா நீங்க அதை பார்க்க, உங்க கண்ணில் எப்பயுமே அந்த கெட்டதை பாக்குறேன்னு தான். அப்ப இந்த மாதிரி உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும், தான் வேறொரு கோணத்தில் வழி தவற போய்கிட்டு இருக்கிறவங்க வந்து யோசிங்க. அப்படி சொல்ல போனா இந்த ஆபாசமான படங்களை எல்லாம் போட்டு காட்டி இந்த இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் ஹராம் இஸ்லாத்துல என்று சொன்னாலும் நீங்க அதை பாக்குறீங்க, அது தடைன்னு சொல்றதுதான் போட்டு காட்டுங்கிற மாதிரி இருக்கு. இதுவெல்லாம் இந்த முறையில் தாவாவுன்ற எண்ணத்துக்கு அப்படி ஒரு தாவா. அப்ப இறை நினைவை விட்டு, இறை நினைவை ஞாபகப்படுத்துறோன்ற பேர்ல இறை நினைவை விட்டு கோணலாக போகிற ஒரு போக்குல தான் என்ன செய்றாங்க இன்னைக்கு சமூகம் போகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி தோழர்கள் என்ன ஒரு எண்ணத்தில் இருந்தாங்கன்னா, எப்பயுமே உள்ளத்துக்குள்ள இருந்தது என்னன்னா அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருந்தார். பிறந்துட்டோம், இனி என்ன செய்யணும், என் வாழ்க்கை ஏன் திட்டம் அல்ல, என் வாழ்க்கை அல்லாஹ்வுடைய திட்டப்படி வாழ்ந்தாக வேண்டும். நான் நீங்களும் யாரு, மனிதன்கிற தன்மையை தாண்டியது என்ன, அடிமை. இதை நீங்க எப்பயுமே மனசுல வச்சுக்கணும். அப்துல்லா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை. நாம எப்ப எஜமானுங்கிற போஸ்டுக்கு எண்ணத்துக்குள்ள நம்ம வர்றோமோ அன்னைக்கு சிறுக்கின் பக்கமும் ஒரு வழிதவரின் பக்கம் போக ஆரம்பிப்போம். அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் பள்ளி கூப்பிடுறான், தொழுகைக்காக அழைக்கிறான். என்ன அர்த்தம், டே நீ அடிமை, அக்பர் இருக்கிறான் யாரு, அல்லாஹ், அவன் எஜமான் இருக்கிறான், மறந்துடாது. ஐவேளையில் இந்த நினைவூட்டல் உன் மீது கடமை, என்னை நினைவுபடுத்த வந்துவிடு. மறந்து கூட நீ எஜமானுங்கிற அந்தஸ்துக்கு போயிடாத. எஜமான் சொல்லி வாழ்ந்து இறை நினைப்பை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பார், யாரு, அல்லாஹ் வரலாறுல குர்ஆன்ல சொல்றானே, ஃபிரௌனை பார், ஹாமானை பார், உலகத்தில் வாழ்ந்த பல தலைவர்களை பார், இவனெல்லாம் இறை நினைப்பை மறந்து தன்னை இறைவன் என்று நினைத்தவன். இதெல்லாம் உனக்கு எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன், இது போல மட்டும் வாழ்ந்துடாத. அல்லாஹ் தஆலா சொல்றான், நமக்கு உள்ளத்துல எப்ப இருக்க, நான் அடிமை, என்னால எதுவுமே முடியாது, என்னால எந்த ஒன்று முடியாது, எனக்கு முடியுமாக்கி வைத்திருக்கிறான் இறைவன் சில விஷயங்களை, அதற்காக வேண்டி தஸ்பீஹ் செய்வேன், அதற்காக வேண்டி இறைவன் நினைவூட்டுவேன். ஆனா என்ன மறந்தோன மாதிரி நீங்க மாறிடாதீங்க. ஆனா ரப்புக்குமுல் ஆலா யாரு சொன்னா, ஃபிரௌன் சொன்னான். என்ன சொன்னான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் ரப்புக்குமுல் ஆலா. எப்படின்னா அல்லாவுக்கெல்லாம் அல்ல, அது அர்த்தத்துல சொல்றாங்க, இறைவனுக்கெல்லாம் இறைவன் தான், நான் தான் உயர்ந்த இறைவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்கிற அந்த கட்டத்துல ஃபிரௌன் சொன்னான், இல்ல நான் தான் இறைவனுக்கெல்லாம் இறைவன். அதாவது அல்லாஹ் என்று சொல்றவனுக்கெல்லாம் அல்லாஹ் யார் தான், நான் தான், என்னை மிஞ்சிய கடவுளோ உயர்ந்தவனோ கிடையாது, என்ன வேணாலும் என்னிடத்தில் இருக்கிறது, என்ன அந்தஸ்து வேணாலும் நான் தருவேன் என்கிற ஒரு அளவுல ஃபிரௌன் சொன்னான். அல்லாஹ் சொல்றான், பாரு அவனை பாரு. ஃபிரௌனை பற்றி தனியாக ஒரு பாடமே நடத்த வேண்டியிருக்கும், கெட்டவன் தான். ஆனா அந்த வில்லனை பத்தி தெரிஞ்சாதானே அப்படிப்பட்டவனே அல்லாஹ் அழிச்சானுங்கிறது தெரியும். உங்களுக்கு எத்தனை பேர் ஃபிரௌனை தெரியும், இருக்கான் ஃபிரௌன். அது ஃபிரௌன் இப்ப ராயல் மம்மி ஹால்ல இருக்கிறது ஃபிரௌனா இல்லையாங்கிற ஒரு சர்ச்சை, அது வேற. ஆனா ஃபிரௌன் என்கிறவன் எப்படி இருந்தான், குர்ஆன்ல இருந்தானாம் அல்ல சகோதரர்களே, உலக வரலாற்றிலேயே அதிபயங்கரமான ஆட்சியாளர்கள் பட்டியலிலேயே இந்த 2ஆம் ராம்சஸ் என்று சொல்ற இந்த ஃபிரௌன் மிக மோசமானவன். இன்னைக்கும் பல வரலாற்றாசிரியர்கள் இவனை பற்றி எழுதுகிறார்கள், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய நோக்கங்கள், எந்த அளவுக்கு தந்திரமான ஆட்சி. இன்னைக்கு ஆட்சி செய்யறாங்க, இந்தியாவை ஆட்சி செய்கிற கெட்டவர்களாக இருக்கலாம், இவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஃபிரௌன் இருக்கிறானே, அன்றைக்கு இருந்த பெரிய மிக கொடூரமானவன். தனக்கு எதிராக யாராவது வருவார்கள் என்று தெரிந்தாலே கொல்லுவான், மாறுகால் வெட்டுவான். கேள்வியில் இப்படிப்பட்டவன் சொல்றான், அல்லாஹ்ங்கிற யாரும் கிடையாது, இறைவன் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இறைவன் என்று சொன்னான். அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌனையும் அழித்தேன், அவனுடைய கூட்டத்தார்களை நான் அழித்தேன். எப்படி அழிச்சேன், நீர்கள் மூழ்கடித்து நான் அழித்தேன், அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல் நான் என்ன செய்தேன், ஆக்கிறேன். அல்லாஹு தஆலா சொல்றான், என்ன நன்றி கட்ட நிலையில என்னை மறந்துடாதீங்க. ஆனா இதுவரைக்கும் வாழ்கிறவங்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, திருந்துவதற்கும் மனம் மாறுவதற்கும் இறைவன் நினைவூட்டுவதற்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்ற, என்னை நினைங்கள், உங்களை நான் நினைப்பேன், வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், என்னை நன்றி கெட்டவர்களாக மட்டும் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஆனா என்ன, ஆனா அப்புறம் அல்லாஹ் மோசமான நீங்க சொல்லாதீங்க. அதான அர்த்தம். என்னை சந்திக்கிறது மிக கொடூரமான ஒரு நாளாக இருக்கும், பயங்கரமான நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல. அதுதான் வரலாறையே அல்லாஹ் அடிக்க வச்சிருக்கான் குர்ஆன்ல. பார், இதை புரட்டி பார், என்னை நினைக்காம விட்டுறாதீங்க. தோட்டவாசிகள்
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இவங்க அறுவடைக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாளைக்கு அறுவடை. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது கதை புத்தகத்துல கதை கிடையாது. தாலிம் புஸ்தகத்தில் தானாக செதுக்கப்பட்டு இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய ஒரு உன்னதமான தாவத்து முறை என்று சொல்லப்பட்ட ஆதாரமற்ற கதையும் கிடையாது. அல்லாஹு தாலா புனிதப்படுத்திய புனித குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறு. அந்த வரலாறில் ஒவ்வொரு வார்த்தைகளும் புனிதமானது. அந்த வார்த்தைகள் அனைத்துக்கும் அர்த்தம் உண்டு. காரணம், டைரக்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கியவருடைய வசனங்கள் சகோதரர்களே. அந்த எழுத்தாளர் யார்? அல்லாஹ். அதை உருவாக்கியது யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் தாலா சொல்றான், முத்துக்களாக புறக்கெடுத்த வரலாற்று சொல்றான், தோட்டவாசிகளை பற்றி பாருங்கள், என்னை நினைவூட்டாதன் விளைவை பாருங்கள் என்று அல்லாஹ் தாலா நமக்கு எச்சரிக்கை விட்டுறான். கடந்து நடந்து முடிஞ்சு அவங்களுக்கு. ஆனா நமக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் தாலா நினைவூட்டுகிறான். எப்படி நினைவூட்டுகிறான்? அவங்களுக்குள்ள பிளான், அதாவது அர்த்தத்தை அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். நாளைக்கு அறுவடைக்கு போவோம், கேள்விப்பட்டிருவீங்க. இந்த தலைப்பு ஒட்டியதான் அந்த செய்தியை சொல்றேன். நாளைக்கு அறுவடைக்கு போவோம். நாளைக்கு அறுவடைக்கு எல்லாரும் காலையிலே வந்துருங்க. அவங்க தோட்டவாசி பிளான் பண்றாங்க, காலையிலேயே வந்துருங்க. ஏழைகள் வந்தா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நாம சீக்கிரமா அறுவடை செய்து இந்த பிரயோஜனத்தை எடுத்துக்கொள்வோம் என்று முடிவெடுத்துட்டாங்க. ஆனா முஸ்லிம் அல்லாஹ் இறைவனாக ஏற்றவர்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்கள் காலை நேரம் இரவுல தூங்க போன உடனே காலை நேரம் ஆகுவதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா இரவோடு இரவாக நாங்கள் அவருடைய தோட்டத்தை அடையாளம் தெரியாமல் அழித்து விட்டோம். யாருக்கு ஆற்றல்? அறுவடை ஏற்படுத்துவதும் இது விதைக்க வேண்டும் என்பதும் அது பலனை காண வேண்டும் என்பதும் அல்லாஹ் தஆலாவுடைய நியதி. ஆனா இவங்க என்ன பண்ண மறந்துட்டாங்கண்டா, இறை நினைவூட்ட மறந்துட்டாங்க. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால்தான் இது நடக்கிறது. எந்த ஒன்று நடப்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை வேண்டும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நாளைக்கு நடக்க போறதை முடிவெடுத்துட்டாங்க. இது நமக்கு கிடைக்க போகிறது, ஏதோ நாங்க போனா அறுவடை செய்து எடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஆனா என்ன சொல்லல, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால்தான் இதையெல்லாம் நாளைக்கு எங்களால் செய்ய முடியும் என்கிற அந்த அல்லாஹ்வின் நினைவூட்டல் இல்லை. காலை நேரம் ஆகுவதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் சம்பவம். இன்ஷா அல்லாஹ் சொல்லலைங்கிறதுனால காலை நேரம் ஆகுவதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அந்த தோட்டத்தை என்ன செஞ்சான், ஒன்றும் இல்லாமல் அடையாளம் தெரியாமல் அழித்து விட்டான். ஆக்க முடியும் என்கிற அந்த இறைவனுக்கு அழிக்க முடியும், அதை மறந்துட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா, காலை நேரம் ஆயிட்டு இப்ப எல்லாரும் ஆளுக்கால் கூப்பிடுறாங்க, வாங்க சீக்கிரம் வாங்க அறுவடைக்கு போவோம். எப்படி பலனை எதிர்பார்த்து அந்த பலன் பணமாக பொருளாதாரமாக மாறப்போகிறது. இப்ப அவசரம் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போய் அந்த இடத்துல போய் நின்று பார்த்தா, அந்த விவசாய நிலத்தில் போய் பார்த்தால், விவசாய நிலத்தில் இது வேற எங்கேயோ வந்துட்டோம் போல இருக்கிறது. சொல்றாங்கன்னா, இது நம்ம இடம் கிடையாது. ஏன், நேற்றிரவு பார்த்தது பிரயோஜனத்தை தரக்கூடிய ஒரு இடத்தை பார்த்தேன், ஆனா இன்று பார்ப்பதோ அடையாளம் தெரியாமல் அழிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறதே, இது வேறொரு இடம், அதுவும் வேறொரு இடத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உடனே அதுல உள்ள ஒரு நல்லவர் நினைவூட்டுகிறார், ஏன்பா நான் தான் சொன்னனே நேற்றே, அல்லாவை நினைவூட்டுங்கள் நான் சொன்னனே, அல்லாவை ஞாபகம் ஊட்டுங்கள் நான் சொன்னேன், நீங்கள் ஞாபகம் ஊட்டவில்லை, அல்லாஹு தாலா கொடுத்த தண்டனை தான் இது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். அப்ப அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தை நமக்கு சொல்றான். பாருங்க, ஒரு உள்ளத்துக்குள்ள வர வேண்டிய எண்ணம் என்ன, நாம் அடிமை என்கிற எண்ணம் வர வேண்டும். இந்த அடிமைங்கிற எண்ணம் எப்பயாச்சும் வந்து போறதல்ல, எப்பயுமே உள்ளத்துக்குள்ள இருக்க வேண்டியது என்ன, நான் அடிமை நான் அடிமை நான் அடிமைங்க இருந்துட்டே இருக்கணும். நான் அப்துல்லா தான் அல்லாஹ்வுடைய அடிமை தான், நான் அப்துல்லா தான் அல்லாஹ்வுடைய அடிமை தான் என்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்க வேண்டும். என்னால் எதுவுமே முடியாது, இறைவனை புகழ்ந்து அவன் எனக்கு எதையெல்லாம் இயலும் என்று ஆக்கி வைத்திருக்கிறானோ அதற்காக நான் ஷுக்கூர் செய்கிறேன், அதற்காக நான் இறைவனை தஸ்பீஹ் செய்கிறேன், அதற்காக இறைவனை நான் தக்பீர் செய்கிறேன், புகழ்கிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இதுக்கு தான் அல்லாஹ் கூலியை தர்றானே, இந்த நினைவூட்டலுக்கு தான் கூலியை தர்றான். என்ன சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபாத்திமா நாயி அலி ரலியல்லாஹு அவர்கள் அனுப்புறாங்க, ஃபாத்திமா நாயியை போய் அடிமைகள் யாராவது இருந்தால் எங்களுக்கு கேட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு எடுத்துட்டு வாங்க, யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட யாராவது அடிமைகள் இருந்தா கேட்டு எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. எதுக்கு கேட்டு எடுத்துட்டு வர சொல்கிறார்கள் சொன்னா, இவங்க வேலை செஞ்சு ஃபாத்திமா நாயி கைகள் எல்லாம் காய்த்து விட்டது, ஒரு சிரமத்தை நீக்குவதற்காக அந்த அடிமை இருந்தா நல்லா இருக்கும். அதாவது இந்த ஃபாத்திமா நாயகியினுடைய ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த சிரமத்தை போக்க அந்த அடிமை வந்தால் உதவியாக இருக்கும். இந்த பழு அவங்களுக்குள்ள இந்த கஷ்டம் நீங்கும். இதனால என்ன செய்யுங்க, போய் அடிமைகள் யாராவது இருந்தா கூப்பிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. ஃபாத்திமா நாயி போகிறார்கள். போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இல்லையா என்று கேட்டார்கள். இல்ல, வெளியில போயிருக்கிறாங்க, வந்தா சொல்லுங்க, இன்ன விஷயத்துக்காக நான் வந்தேன் என்று சொல்லுங்கன்னு. சரிம்மா நீங்க போங்க, வந்தா சொல்றேன்னு ஆயிஷா ரதி அவர்கள் ஃபாத்திமா ரதி அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஃபாத்திமா ரதி அவர்கள் வீட்டுல இருக்கிறாங்க.
அலி ரதி அவர்களும் இருக்கிறாங்க. உறங்க செல்கிற அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஆயிஷா நாய் இடத்துல ரசூல்லா வராங்க, சொல்றாங்க உங்க மக பாத்திமா வந்தாங்க, இன்னென்ன விவரத்துக்காக வந்து போனாங்க என்ற செய்தியை சொல்றாங்க. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அலி அவர்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து கதவை தட்டி உள்ள வந்து அவங்க படுக்கிற இடத்துல அந்த இடத்துல ரசூல்லா அமர்ந்து கொண்டார்கள். அமர்ந்து கொண்டுட்டு, பாத்திமாவே, அலியே, உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லவா? பாருங்க, கஷ்டத்தை நீக்குவதற்கு ஒரு அடிமை, அந்த அடிமை தன் வீட்டுக்கு வந்து விட்டால், அந்த பணிவிடை செய்யக்கூடிய பெண் தன் வீட்டுக்கு வந்து விட்டால் சுமைகள் நீங்கும். அப்ப இந்த சுமைகள் நீங்குவதற்கு பதிலாக இதை விட பல நன்மைகளை தரக்கூடிய, பலன்களை தரக்கூடிய ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இறைவன் நினைவூட்டுதல். என்ன இறைவன் நினைவூட்டுதல்? உறங்க செல்லும் போது நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று 33 தரம் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தரம் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று 34 தரம் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த அடிமை கிடைத்து ஒரு சொகுசான ஒரு இன்பமான வாழ்க்கை கிடைக்குமே, இதை விட அது பல மடங்கு சிறந்ததுன்றான். எதுக்கு? அல்லாஹ் நினைவூட்டினதுனால. அல்லாஹ் நினைவூட்டினதுல வாஷிங் மிஷின் வந்து கிடைக்குமா? அந்த சுப்ஹானல்லாஹ் 33 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், கொஞ்சம் பொறுப்பா இன்னும் ஒரு வாட்டி சொல்லிட்டோம்னா ஒரு வாஷிங் மிஷின் வீட்டுக்கு வந்துடும், அந்த அர்த்தமா? இல்ல. என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். என்ன நன்மை கிடைக்கும்? இந்த சொகுசை விட அல்லாஹ்விடத்துல இதை சொன்னதற்காக, அல்லாஹ்வை புகழ்ந்ததற்காக வேண்டி உன்னதமான இடம் கிடைக்கும். தொழுகைக்கு பிறகு 33 தரம் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹ் அக்பர் 34 தரம் சொல்லுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தஸ்பீஹ் செய்யறோம் என்கிற பேர்ல நாம படுற பாடு இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நினைவூட்டுறமா? எதுக்கு? எல்லாம் ஃபார்மாலிட்டி தான். இன்னைக்கு ஒரு ஷெட்யூல் வாழ்க்கை தான், ரொபோ கப் மாதிரி. இன்னென்ன செய்யணும், இயந்திர மாதிரி 5 வேளை தொழணும்பா. ஏன் தொழுவல்ல? அது தொழணும், வளமை எனக்கு. ஆனா உண்மையிலே அல்லாஹ் சொன்னதுக்காகங்கிறது இல்ல, வளமை. தொழலன்னா ஏதோ குறை மாதிரி இருக்குது, இன்னைக்கு ஆபீஸுக்கு போகலன்னா ஒரு ஏதோ ஒண்ணு விட்ட மாதிரி இருக்கிற மாதிரி, இன்னைக்கு சாப்பிடலன்னா நமக்கு ஏதோ ஒன்றை தவறு விட்ட மாதிரி, தொழலன்னா ஒரு தவறு விட்ட மாதிரி. எதுக்கு? அல்லாஹ் கேட்பானே, நினைவூட்ட வேண்டும்ங்கிற எண்ணத்தை விட சில பேருக்கு உள்ளத்துல என்னன்னா ஏதோ ஒன்றை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம வளமையா செய்யற 4 வகை 5 வகை தொழுகையில ஒண்ணு விட்டோம்ங்கிறது. சில பேருடைய தொழுகை, சில பேருடைய நினைவூட்டலை பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா அப்படியே சுருட்டி மூஞ்சில இருக்கான். இதையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு எந்த மூஞ்சை வைத்துக் கொண்டு இந்த தொழுகை, இந்த தஸ்பீஹை வைத்து, வாயில புண்ணு சில பேருக்கு தஸ்பீஹ் செய்யும் போது. வாயில புண்ணெல்லாம் கிடையாது, காயமெல்லாம் இல்லை, ஆனா வாயில புண்ணு மாதிரிதான். கோவிக்க கூடாது, சில சகோதரர்கள் சொன்னா கூட திருத்திக்கணும். தஸ்பீஹ் செய்கிற நேரத்துல அந்த வாய் படுற பாடு இருக்கு. சில பேர் நாம தஸ்பீஹ் தான் செய்யறோமான்னு கூட சில பேருக்கு தெரியாது. சலாம் கொடுத்து முடிஞ்சு எத்தனை பேர் பின்னாடி வந்திருக்கிறாங்க, இங்க மிஷின் மாதிரி இங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இருக்கிறாரா, அவர் வந்திருக்காரா, ஆமா ரெண்டு போயிரு சில பேர். அதான் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு சில பேர் உருட்டிட்டே போறான்னு, என்ன செய்யறோம் எதுன்னு இல்லை. அந்த உருட்ட வேணுங்கிற தஸ்பீஹை வந்து உருட்டணுங்கிறதா அவனுக்கு கடமை. அது உருட்டினா நன்மை சொன்னான். கைகள் இருந்தா ரசூலுல்லாஹ் கைகளை கொண்டுதான் தஸ்பீஹ் செய்வார்கள், திக்ரு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய செயல்பாட்டை பற்றி வருகிறது. இயலாதவன், கண் தெரியாதவன், எத்தனை எண்ணுகிறோம் என்று தெரியாதவன் ஒன்றை பயன்படுத்துவது வேறு. ஆனா இவனுக்கு எல்லாம் தெரியும், கைகளை வைத்து செய்ய முடியும், ஆனா அதை வச்சு உருட்டிட்டு இருப்பான். தஸ்பீஹ் செய்கிற போது எப்படி? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அது என்ன சுப்ஹானல்லாஹ்? அது யாரு, எந்த அல்லாஹ், அது எங்க இருக்கிறான் அல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ் அதையே சுருக்கி சுப்ஹானல்லாஹ், அதே சுருக்கி தான் இன்னைக்கு அல்லாஹு 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 அக்பர் சுருக்கி தான் ஒவ்வொரு ஜும்மா ராத்திரிங்கிற பேர நல்ல ஹூன்னு ஆயிடுதான் கடைசியை சுருக்கி. அதையும் சுருக்க முடியாது. சுருக்கினா இன்னும் வார்த்தை இல்லைங்கிறதுனால என்ன மாதிரி மூச்சு மட்டும் கொண்டு வந்துடும். அதை கூட அப்படிதான் சொல்லியிருக்கானே, ஹூங்கிறதான் சொல்றான். இதே மாதிரி நம்மளோட என்ன செய்யறாங்க, நினைவூட்டல் என்ற பேர்ல சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹ்கர் அல்லாஹ்கர் அல்லாஹ்கர்ங்க. எதுக்குன்னா தெரியாமல் செய்வது, ஏதோ ஃபார்மாலிட்டி செஞ்சா போதும். 33 நினைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ், அது என்ன அல்ஹம்துலில்லாஹ்? அந்த இடத்துல ஒரு சில்லறை கடை வச்சுக்கிறவன் பேரும் அல்ஹம்துலில்லாஹ், அவன் தான். அந்த லெவல்ல தான் இருக்குது. இறை நினைவூட்டுகிற நினைப்பு எப்படி இருக்குண்டா, போற போக்குல செஞ்சா அல்ல பார்த்து எதையாவது மார்க்க போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டானா என்கிற நினைவூட்டல் தான் சகோதரர்களே. சில பேர் தொழுவான், விழுந்து எழும்பான். அதாவது எக்ஸசைஸ் பண்றவனு கூட அந்த ஸ்பீடா அதை செய்ய முடியாது. ஆனா இவன் செஞ்சு முடிச்சிருவான். எப்படா ருக்குவுக்கு போன, எந்திரிச்ச, சலாம் கொடுத்த, முடிச்ச, என்ன தொழுதுட்டேன். அந்த ஆளு பக்கத்துல ஒரு ரக்கா தொழுறதுக்கு முடியல கடல, இவன் 4 ரக்காத்தை முடிச்சுட்டு போலாமா பாய், எங்க என்ன செஞ்சீங்க, நான் தொழுதுட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நினைவூட்டல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் நினைவூட்டுகிறார். எப்படி நினைவூட்டுகிறாரு? அல்லாஹ்வுடைய தொழுகிறாங்க ரசூலா பாக்குறாங்க, அவரை அந்த நபித்தோழரை பார்க்கிறார். அதாவது தெரிஞ்சு வேணும்னு செய்யறதல்ல, அந்த நபித்தோழர் முறை தெரியாமல் அவசரமாக செய்கிறார். கோழி கொத்துவது மாதிரி கடகடன்னு சுஜூது செய்கிறார்.
கோழி கொத்து ஒரு தீயை எப்படி பொறுக்குமோ அதே மாதிரி சீக்கிரமாக அந்த உணவை தின்பது போன்று இவர் கடன்னு போயிட்டு வந்துடுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ தொழல, இப்போ தொழுதுன்னு யார சொல்ல இல்ல, நீ தொல்ல, திரும்ப போய் தொழு. அந்த நபி திரும்ப போய் தொழுறாங்க. திரும்ப போய் தொழுதாலும் வேக வேகமாக பூமியில சஜிதா செய்யறதும் எழுந்திருக்கிறது வர்றாங்க. இப்ப நீ தொழல, போய் தொழுங்கிறாங்க. நம்ம என்ன சொல்லிப்போம், தொழுக வந்ததே பெருசி, இதுல வேற திரும்ப நீ தொலைவில்லை போய் தொழு, நீ தொலைவில்லை போய் தொழு, போய் வேலையை பார்த்துட்டு எனக்கு முடியாது என்று நம்ம ஒதுங்கும். நபி தோழர் என்ன செய்யறாருன்னா, ஏதோ தவறு செய்யறோம் போல திரும்ப போய் தொழுவோம் என்று சொல்லி திரும்ப என்ன செய்யறாங்க, போய் தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகைங்கிறது எப்படி இருக்கணும் என்றால் வேக வேகமாக கோழி கொத்துவது போன்று இருக்கக்கூடாது, நிதானமாக நிறுத்தி அல்லாஹ் நினைவுட்டு தொழ வேண்டும். நினைவுபடுத்துறவங்க பேர்ல இந்த 23 ரக்காத் தராவி தொழுக, இந்த 21 ரக்காத் தராவி தொழுகைங்கிற பேர் இல்ல, ரசூலுல்லாஹ் இல்லாத காட்டு தராத வழிமுறையில இந்த ரமலான்ல தொழுவிச்சாங்க பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியா மலேசியாங்கன்னு சொல்லி அதுல வேற பத்திரிகைக்கு பேட்டி வேற, எப்படி நீங்கள் இது வேகமாக தொழுகை நடத்துகிறீர்கள், எப்படி நடத்துங்க, அதெல்லாம் ஒரு வகையான கலைப்பாங்கிற மாதிரி அவர் விளக்கம். எதுக்கு அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் அக்பர் 21, அதாவது நாம இந்த கியாமுல் லைல் ஒரு ரக்காத்து முடிக்கிறதுல 23 முடிச்சிருவான் போல இருக்கு. அந்த வேகம், அதாவது ஃபுல் ஸ்பீடு. மைக்க பிடிச்சிட்டு மீடியாக்காரன் வந்து கேட்கறான், எப்படி நீங்க இதெல்லாம் செய்றீங்க, எப்படி இந்த வேகத்துல தொலை முடிகிறது, பண்றதே கேவலம். அதுல வேற பேட்டி கொடுத்துட்டு அதெல்லாம் ஒரு தனிக்கலை என்கிற மாதிரி பேட்டி வேற. சகோதரர்களே, இந்த நினைவூட்டல அல்லாஹ் தஆலா பார்த்துட்டு, பா என்ன ஸ்பீடா தொழுந்திருக்கிறீங்க, வாங்க உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இதா இருக்குன்னு தருவானா. அல்லாஹ் சொல்றானே, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹ் சொல்றான், சில பேர் இருக்கிறார்கள் தொழுகையே வீணடிக்கக்கூடியவர்கள், சோம்பேறித்தனமாக தொழுகிறவர்கள். அவர்கள் யுராவுன், மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுபவர்கள். தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சில பேர், அவர்கள் மக்களுக்கு காட்டுறதுக்காக தொழுபவர்கள். மக்களுக்கு காட்டுறதுக்காக சோம்பேறித்தனமாக தொழுகிற தொழுகை அல்ல, அது நயவஞ்சக தொழுகை என்று கூட அல்லாஹ் தஆலா சொல்றான். காமு குசாலா, தொழுகைக்காகவே நயவஞ்சகர்கள் என்றார்கள் என்று சொன்னா காமு குசாலா. பாருங்க, இருக்கிற அரிப்பெல்லாம் வந்துடும். தக்பீர் கட்டணத்தோட இங்க சொரியும், இங்க கடிக்கும், அங்கிட்டு படியும், காலை போட்டு தேய்க்கிறது. அது இந்த நாட்டுல இருக்கிறவங்க தொழுகையை பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், நம்ம கொஞ்சம் பரவாயில்ல. இந்த நாட்டுல இருக்கிறவன் அப்படின்னா, அதாவது எப்படி சிக்னல்ல நிக்கிறதுக்கு டைம் இல்லையா அவனுக்கு, அதே மாதிரி தொழுகையில நிக்கிறதுக்கும் டைம் கிடையாது. தக்பீர் கட்டுற கடைசி ரக்காத்துல எப்படி உட்காரலாமா, நம்முடைய பித்தட்டு கீழே இருக்கணும். ஆனா இவனுக்கு அதுவும் டைம் இல்லை, முறையே தெரியாது. அது கூட 2வது ரக்காத்துல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துட்டு சலாம் கொடுத்துட்டு, அதாவது ஜும்மா அதனால என்ன முதலே சுருக்கி தொழுகிறாங்க. இங்க சீக்கிரமா முடிச்சுட்டு அவசரமா போகணும், இல்லைன்னா அவன் குழம்பிடுவான் கீழே இருக்கிறான் என்கிற மாதிரி நினைப்போம். நம்ம தெரியல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிரதேசம் ஜஸீரத்துல் அரப், அரபு தீபகற்பம். ஆனா இங்க இருக்கிறவனுடைய மார்க்கப்பற்றை பாத்தீங்கன்னா, இதை தாண்டி இஸ்லாம் போய் வளர்ந்த இடங்கள் இருக்கிறது, பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த நினைவூட்டல் அல்லாஹ்வை பற்றி சார்ந்த நினைவுகளை விட எங்கோ ஒரு தூரத்தில் இருக்கிறவனை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அரபியை விட அரபி அல்லாதவன் சிறந்தவனும் கிடையாது, அஜமி சிறந்தவன் கிடையாது, அதே மாதிரி அரபி அல்லாதவன் சிறந்தவனும் கிடையாது, அரபியை விட வெள்ளையன் கருப்பனை விட சிறந்தவனும் கிடையாது, கருப்பவன் வெள்ளையனை விட சிறந்தவனும் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய தக்வா, இறையச்சத்தை மட்டும்தான் அல்லாஹ் பார்ப்பான். சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? எவனும் உயர்ந்தவன் கிடையாது, எவனும் தாழ்ந்தவன் கிடையாது, நிறத்தால் யாரும் உயர்ந்தவனும் கிடையாது, மொழியால் யாரும் உயர்ந்தவன் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்க சொன்னாங்க தெரியுமா? இவனை பத்தி தெரிஞ்சே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எவனுமே உயர்ந்தவன் கிடையாது. அது எங்க சொன்னாங்க? ஹஜ்ஜத்துல் விதாவில் உரை நிகழ்த்துகிறார்கள். அரபா வெளிவெளியே அனைவரும் ஈமான் உச்சத்தில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்டு சொன்னார்கள், இந்த நாளை, இந்த இடத்தை எந்த அளவுக்கு புனிதமாக நீங்கள் மதிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தில் நீங்கள் வைத்து பார்க்கிறீர்களோ, அதே போன்று காலாகாலமும் நீங்க புனிதங்களை பேணியாக வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமுடைய மானமும் மரியாதையும் அடுத்த முஸ்லீமுக்கு ஹராம். ஒவ்வொருத்தனுடைய ரத்தமும் அடுத்தவனுக்கு ஹராம். யாரும் அடுத்தவனுடைய ரத்தத்தை ஓட்டக்கூடாது. எனக்கு பிறகு எவனும் எவனை வெட்டி கொண்டு காபிராக வேண்டாம் ரசூலுல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவனும் மொழியால் சிறந்தவனும் கிடையாது, நிறத்தால் சிறந்தவனும் கிடையாது, மாறாக தக்குவா என்கின்ற உள்ள அச்சத்தினால்தான் அல்லாஹ்விடத்துல சிறப்பு இருக்கிறது ஒழிய இந்த நிறத்தாலேயோ இந்த மொழியாலேயோ அல்லங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா டைரக்டா உள்வாங்கிய சமூகம் இவனு எப்படி இருக்கிறான் இன்னைக்கு? மொழி அரபி பேசுறான், அவன் கொஞ்சம் கிரேட்னு நினைக்கிறான். அரபி அல்லாதவன் அவன் கேவலமான நினைக்கிறான். அப்ப சகோதரர்களே, ஒரு சில பேர் நல்லா இருக்கிறார்கள், முற்றுமுழுதா அல்ல. ஆனால் இந்த ஒரு நிலை இருக்கிறது. இந்த நினைவூட்டல் இல்லாம அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாத்திருக்கானா இல்லையா? அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கானா இல்லையா? அப்ப சகோதரர்களே, நாங்கள் இறைவனை நினைவூட்ட வேண்டும் என்கிற எண்ணம், சிந்தனை
நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டிய எண்ணங்கள் எப்படின்னா எப்பயுமே இறை நினைப்பில். அதுதான் அல்லாவுடைய என்ன சொல்றாங்க, அல்லாவுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், உறங்கு தூங்கும் போது துவா, எந்திரிக்கும் போது துவா, கழிவறைக்குள் போகும்போது துவா, கழிவறையில் வெளியே வரும்போது துவா. எல்லா நேரத்துல ரசூலுல்லாஹ் எதுக்கு துவா என்று கற்றுத் தந்தார்கள்? திக்ர்கள் எதற்கு கற்றுத் தந்தார்கள்? இதை நினைத்துக் கொண்டே இரு. அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்துக்கு தான் அல்லாஹு தஆலா மறுமை நாள்ல அர்ஷுடைய நிழலை தருகிறான். சகோதரர்கள், இது வெறும் பேச்சோ என் மூலம் வருகிற வார்த்தைகள் அல்ல. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் தான். எங்களுடைய தருணங்கள்ல இது இறுதி தருணமாக கூட இருக்கலாம், இந்த துனியாவுடைய இறுதி பகுதியாக கூட இருக்கலாம், இந்த இடத்திலிருந்து நான் முடித்து கொண்டு போகிற கடைசி நாட்களாக கூட இருக்கலாம். உங்களுடைய என்னுடைய இந்த நொடிகளுக்கு பிறகு நான் வாழ்வேனா, நீங்க இருப்பீங்களான்னு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சில கடைசி நொடிகளாக நினைச்சு பாருங்க. அப்ப நாளைக்கே மரணம் என்றிருந்தா இன்னைக்கு நீங்க என்ன செய்வீர்கள்? நாளைக்கு காலையில் நீங்க இந்த வந்த இடத்துல யாருமே எந்திரிக்க மாட்டீர்கள், எவருமே எழும்ப மாட்டீங்க. அவ்வளவு பேரும் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் உன் பேரை கொண்டே நான் மரணிக்கிறேன், ஆஹியா இல்லை, நான் எந்திரிக்கவில்லை. காலையில் இரவு நேரத்தில் படுத்தவர்கள் காலையில் எந்திரிக்கவில்லை. இப்போ உங்களுடைய சர்டிபிகேட் என்ன? உங்களுக்கு நீங்களே கொடுக்குற அந்த சான்றிதழ் என்ன? என்னை அல்லாஹ் சொர்க்கத்துல போடுவான், நான் செஞ்ச நன்மையெல்லாம் போதும் யா அல்லாஹ் என்கிற அந்தஸ்துல இருக்குமா? அல்லது யா அல்லாஹ் நான் செய்தது கொஞ்சம் முடியலை, இன்னும் நான் நிறைய செய்யணும். இந்த இரவு தூங்குவீங்களா? முதல்ல நான் தூங்குவேனா? முதல்ல நீங்க தூங்குவீங்களா? இன்னைக்கு நாளை காலையில மரணம் என்றால் நீங்க தூக்கம் போகுமா? சகோதரர்களே, இரவெல்லாம் உட்கார்ந்து என்ன செய்வீங்க? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். என்னென்ன அமல்கள் எல்லாம் உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அந்த அமல்கள் எல்லாம் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மீசான் தராசிலே வைத்தால் இடை கனமாகவும் நாவுக்கு லேசாகவும் அர் ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள் இருக்குன்னா சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்கிற வார்த்தை நீங்கள் சொன்னால் இது ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பமானது. மீசான் தராசிலே நாளை மறுமை நாளை நன்மை இடை கணக்கும் பகுதியில் இது இருக்கும். இடை தீமையை விட இந்த நன்மை அதிகமாக பாரமாக இருக்கும், மிகப்பெரிய வெயிட்டா இருக்கும். நாங்கள் ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் இதெல்லாம் உட்கார்ந்து சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்று யார் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்கிறாரோ அவருடைய பாவம் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். எல்லாத்தையும் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ண முடியாது? அப்போ அந்த இரவே எனக்கு போதாது, அந்த இரவு உங்களுக்கு போதாது. நேரத்தை வீணடிக்க மாட்டோம். நேரத்தை வீணடிப்போமா சகோதரர்களே? நாளை காலையில் மரணம் என்று நிச்சயிக்கப்பட்டால் எனது நேரம் உங்கள் நேரம் வீணடிக்கப்படுமா? ஒரு நொடியை விடுப்போமா? இங்க வா சீதா கூப்பிடும், இங்கிட்டு வா, இந்த பேஸ்புக்ல பாரு, இந்த கொஞ்சம் ரீல்ஸ் கொஞ்சம் பாரு, இதை பாருன்னு அழைப்பான். ஆனா அவன் போடா அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இங்க அல்லாஹ்வின் பக்கம் நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை அழைத்து கொண்டிருக்கிறான், காலையில் எனக்கு மரணம், இந்த மரணத்துக்காக நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணமும் சிந்தனையும் தான் உங்களிடத்தில் இருக்கும் சகோதரிகள், எனக்கும் இருக்கும் மரணம் நிச்சயிக்கப்பட்டால். ஆனா அல்லாஹ் சொல்றான், டே அது அந்த நேரம் வரும் வரைக்கும் நீ நினைக்காதே, உனக்கு உசுர் இருக்கும் அண்டு. அதுதானே நாளை காலையிலன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நாளை காலை வரை டைம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இல்ல அப்படி கூட உனக்கு முடிவில்லை, அடுத்த நொடியாக கூட இருக்கலாம். அதனால எந்த நொடியில் நீங்கள் மரணிப்பீர்கள் என்று தெரியாது. ஆனா இருக்கிற காலத்தில் இயன்ற அளவு இறைவனை அஞ்சி வாழுங்கள், இறைவனை நினைவூட்டுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மறுமையில கை செய்தப்படுவார்கள். என்ன கை செய்தப்படுவார்கள்னா, நான் இன்னும் ஒரு அமலை செய்திருக்க கூடாதா? எப்போ இப்போ சொர்க்கமே கிடைக்குதுன்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு தரணும். சொர்க்கமே கிடைக்குதுன்னு வைங்க, சொர்க்கம் கிடைச்சு அதுலயும் சொர்க்கத்துல உயர்ந்த சரம், அதை அந்தஸ்து கூட எல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கம் என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இப்ப இந்த தருணத்துல கூட அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமை நாள்ல ஒரு அடியான் சொல்லுவானா, எனக்கு ஒரே ஒரு உலகத்தினுடைய ஒரு அமலை முற்படுத்திருக்க கூடாதா? மரணத்துக்கு முன்னாடி ஒரு அமலை முற்படுத்திருக்க கூடாது. அமல்னா என்ன? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாம், அல்ல ஒரு 2 ரக்காத் தொழுதிருக்கலாம், அல்லாஹ்வை நினைவூட்டி இருக்கலாம், தஸ்பீஹ் செய்திருக்கலாம், ஏதோ ஒன்றை நான் செய்திருக்கலாம். ஏன்? இந்த பாக்கியத்தை விட உயர்ந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும், இந்த பாக்கியத்தை விட உயர்ந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால சின்ன சூறாவில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூறாத உள்ளங்கள், இறை நினைப்பை விட்டு அகன்றவர்கள். சகோதரர்களை பாருங்க, ஒரு விஷயத்தை பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு பாக்கியம், எனக்கு ஒரு பாக்கியம், இந்த இடத்துல செய்தியை கேட்பது ஒரு பாக்கியம், மார்க்க உபன்யாச நிகழ்வுகளில் கலந்து கொள்வது ஒரு பாக்கியம், மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்ப்பது ஒரு பாக்கியம். அல்லாஹ் மனம் திறக்க வைத்திருக்கிறான். அது மாதிரி விஷயத்துல இதுவல்லாத ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாம் என்ற பேர்ல, முஸ்லீம் என்ற பேர்ல, அவர்களும் அல்லாஹ் நினைவூட்டுகிறோம் என்ற பேர்ல வெள்ளிக்கிழமை மட்டும் பள்ளிக்கு போறவங்க இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை முஸ்லீம், அது
சில பெருநாள் முஸ்லீம் இருக்கு, பெருநாளைக்கு மட்டும் போய் தொழுது வர முஸ்லீம் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலையில அல்லாஹ் தாலா உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இல்ல இறைவன் நினைவுபடுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு பாக்கியம் தந்திருக்கான். மறுமை நாள்ல இந்த பாக்கியத்தை இழந்தவன் மரணித்திருத்து, அதாவது இந்த நொடிக்கு முன்னாடி பாவம் செய்த நிலையில் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்படாத நிலையில மரணித்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் பற்றி, இறைவனை மறுத்தவர்கள் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் தான்டா எல்லாம் பேச முடியும், மறுமையில எதுவுமே பேச முடியாது. உங்களுக்கு எல்லா இடமும் அடைக்கப்பட்டு விடும், உங்கள் வாய்களுக்கு முத்திரை போடப்பட்டு விடும். லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான், யாருக்குமே லா யதகல்லம் பேச முடியாது. இங்கதான் நான் அதை செய்தேன் தெரியுமா, ஏன் தொலைவில்லை தெரியுமா, ஏன் நான் அந்த பாவத்தை செய்தேன் தெரியுமா, எதுக்கு இன்னைக்கு பேசலாம், எனக்கு பேசலாம், மனுஷன் தப்புறதுக்கு முடியும். அல்லாஹ் சொல்றான், அந்த நாளில் உங்கள் வாய்கள் முத்திரை போடப்பட்டு விடும், பேச முடியாது. லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான், அல்லாஹ் தஆலா யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவனை தவிர அவனுக்கு மட்டும் பேச அல்லாஹ் கொடுப்பான். சொல்லிட்டு அப்படியே வரும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமை நாள்ல அந்த நரகத்தையும் அந்த மறுமையும் பார்த்து அந்த இறை மறுப்பாளர்கள் சொல்லுவார்கள், வயகூலுல் காஃபிர் யா லைத்தனி குன்து துராபா, நாங்கள் மண்ணாகவே இருந்திருக்கலாமே, ஏன் படைக்கப்பட்டோம், நாங்கள் மண்ணாகவே இருந்திருக்கலாமே. இந்த நரகத்தை பார்க்கிற போது, இந்த மறுமையை பார்க்கிற போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக இருக்கிறது, எங்களுக்கு இனி வாழ்க்கையே இல்லை, எங்களுக்கு இனி வாழ்க்கையே இல்லை என்று அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்யறான், அந்த இடத்துல நினைவூட்டுகின்றான். அப்ப அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த வாழ்க்கைங்கிற இந்த வாய்ப்பு, ஒரு முறை கிடைக்கிற இந்த வாய்ப்புங்கிறதை நாம என்ன செய்யணும்னா இறை நினைப்பை நினைவூட்டி கொண்டிருக்கணும். நீ நினைக்க கூடாது ஒரே பள்ளியில வந்து உட்கார்ந்து பள்ளியில வந்து அமர்ந்து கொண்டேதான் சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் செய்யறதும் திக்ர்களை ஓதுறது மட்டுமல்ல நினைவூட்டல், எங்க போனாலும் நினைவூட்டல் தான். அர்-ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ் தஆலா சொல்றான், ரஹ்மானுடைய அடியார்கள் நடந்து போகும்போது சொல்லுவார்கள் திக்ர்கள், நினைவூட்டுவார், அல்லாஹ்வை பற்றி புகழ்வார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள், அமர்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள், உறங்கிய நிலையில் கட்டிலே சாய்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை என்ன செய்வார், நினைவூட்டுவார்கள். இதெல்லாம் நினைவூட்டாத ஒரு ஜென்மத்தை விட நினைவூட்டக்கூடிய ஒரு நல்ல அடியார்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி இறை நினைவில் சரியாக நாம் பயன்படுத்தி நாம் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக சொன்ன வார்த்தைகள் உண்டு. என்ன, நான் பார்ப்பதையெல்லாம் நீங்கள் பார்த்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பார்ப்பதையெல்லாம் நீங்கள் பார்த்தால் லஹைத்தும் கலீலன் வல பகைத்தும் கத்தீரான்டாங்க, அதிகமாக அழுவீர்கள். என்னத்துக்கு ரசூலுல்லாஹ் அதிகமாக அழுவான்னு சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் இப்ப இந்த காலத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறான்னு வைங்க, நபித்தோழர்கள் காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்றாங்க? அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதெல்லாம் பயங்கரமான அந்த நிகழ்வுகள், நரகத்தினுடைய கொடுமைகள், மன்னரையினுடைய கொடுமைகள், அல்லாஹு தாலா கொடுக்கிற அந்த வேதனைகள். மீராஜ் பயணத்துல ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, சில வேதனைகளை பார்த்து விட்டு இதெல்லாம் எவ்வளவு கொடூரமாக இருக்குன்னு நினைச்சாங்க, இதுவெல்லாம் கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சமுதாயத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் மன்றாடி மன்றாடி துஆ கேட்டார்கள். எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க? பயந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுத்த காலத்தில் எதிரியை யுத்தத்தில் சந்திக்க விரும்பாத, எதிரியை யுத்தத்தில் சந்திக்க விரும்பாத. ஏன் விரும்பாத? அவன் கொல்லப்பட்டா கூட எங்க போவான்? நரகத்துக்கு போயிடுவான். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தால் குறைவாக சிரிப்பீர்கள், வல பகைத்தும் கதீரா, அதிகமாக அழுவீர்கள். ஒரே பயமாக இருக்கும், ஒரே அச்சமாக இருக்கும். என் உயிர் பிரியும் தருணத்தில் நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு முஸ்லீமான, அல்லாஹ் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமான ஆன்மாவாக, ஒரு ஆன்மா என்னுடைய உயிரை விட்டு பிரிகிறதா, மண்ணறையிலே புதுமாப்பிளை போன்று உறங்கும் நிலையில் நான் உலகத்தை விட்டு பிரிகிறேனா? இதெல்லாம் யோசிச்சா உங்களுக்கு என்ன வரும்? அழுகை வரும். எனக்கு அழுகை வரும். ஆழ்ந்த சிந்தனை போகிற நேரத்துல என்ன வாழ்க்கடா இது? அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்ளப்பட்ட வாழ்க்கையை தவிர வேற பொருந்தி கொள்ளப்பட்டாலே அன்று வேற எந்த விதத்திலும் என்னால் வெற்றி பெற முடியாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த தொழுகை, இந்த இபாதத்தை வைத்து உங்களால் சொர்க்கம் போக முடியாது. ஏன் முடியாது? இது போதுமா அல்லாஹ் கொடுக்குற நியமத்து? அதுல வேற வேண்டா வெறுப்புக்கு வாழ்ற மாதிரி சில பேர் தொழுகிறது, அட்டிச்சு விட்டு போய் முடிஞ்சப்பா, எல்லாம் முடிஞ்சு 5 வேளை இன்னைக்கு முடிச்சாச்சு, நீ போடுற சொர்க்கத்துலங்கிற மாதிரி சில பேரோட தொழுகை. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ விழுந்து விழுந்து சரியாக முறைப்படி தொழுதால் கூட, இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டா கூட, இந்த இபாதத்துகளை வைத்து அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது.
மாறாக எதை வைத்து நீங்கள் சொர்க்கம் போவீர்கள்? அல்லாவின் அருளின் காரணமாகத்தான் நீங்கள் சோவீர்கள். உங்களை நான் அருள் புரியவன், எனக்காக வணங்கினான், எனக்காக இபாதத்தில் ஈடுபடுத்தினான், எனக்காக வேண்டி என்னை நினைவூட்டினான், அவனை தூக்கி நான் சொர்க்கத்தில் போடுவேன். அப்படித்தான் சொர்க்கத்தில் போனான். அப்ப அல்லாஹ்விட்ட கேட்க வேண்டியது, அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னை சேர்த்துறியா அல்லாஹ், அந்த இடத்திற்காகத்தான் இந்த உலகத்திலே நான் பாடுபடுகிறேன், உன்னை நினைக்கிறேன். கண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எதையோ நினைத்து கொண்டு இன்றைக்கு சீரழிகிறார்கள் யா அல்லாஹ். ஆனால் இந்த இடத்திலெல்லாம் என் இச்சை தூண்டப்பட்டாலும், என் நோக்கங்கள் மாறினாலும், என் பயணங்கள் அந்த திசையை நோக்கி அழைக்கப்பட்டாலும் யா அல்லாஹ், நான் பொறுத்து பொறுமையாக என் உள்ளத்தை உனக்காக நான் மாற்றிக்கொண்டு அர்ப்பணித்திருக்கிறேன் யா அல்லாஹ். என்னை பாவம் செய்கிற வழிமுறைக்கு அழைக்கப்பட்டாலும், இறை நினைப்பை விட்டு தடுக்கப்படுகிற ஒரு சூழலுக்கு கூப்பிட்டா கூட, சைத்தான் கூப்பிட்டா கூட யா அல்லாஹ் பொறுத்து உனக்காக நான் என்னுடைய காரியத்தை நான் அமைத்து கொண்டேன், அதனால நீ சொர்க்கத்துல போடு. இது ஒரு தகவல் பாருங்க. குகையில மாட்டிக்கிற 3 பேர், அதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு மாமாவனுடைய ஒரு உறவுக்கார பெண் இருந்தான், அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு பொருளாதார கஷ்டம் வருகிறது. அந்த பொம்பளை நான் கூப்பிட்டு பார்த்தேன், எதுக்கு? விபச்சாரத்தில் அந்த பெண்ணை திருமணம் முடிக்காமல் உறவு கொள்வதற்காக வேண்டி அலைத்தலைது பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. எதுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க? நல்லா ராவில தூங்கும் போது உள்ள கதைகள் யூடியூப்ல அடிச்சா வரும். அது மாதிரி இதை கேட்டு சும்மா ஜாமன் படுத்துருங்கப்பா அங்கிறதுக்கு இல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? புத்தி பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இப்படி ஒரு இளைஞன் இருந்தான் பாருங்க. அந்த இளைஞனுக்கு தன்னுடைய மாமி அல்லது மாமா மகள் மீது ஒரு காதல். என்ன காதல்? அந்த பெண்ணுடன் உறவு கொள்ள வேண்டும் என்கிற அளவுல இருந்துச்சு. இவன் கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கு இந்த சகோதரர்கிட்ட. இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவளை அழைத்து பார்க்கிறான். அழைத்து பார்த்த போது அவள் மறுக்கிறாள், முடியாது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கிற மாதிரி அவள் மறுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முறை அந்த பெண்ணுக்கு என்ன செய்ய பண கஷ்டம் ஏற்படுகிறது, பொருளாதார கஷ்டம் ஏற்படுகிறது. அப்ப அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா, உன்னோட பொருளாதாரம் கொடு என்று சொல்லி அந்த நபரிடத்திலே அந்த பொருளாதாரத்தை கேட்கிறாங்க. கேட்கும் போது இவர் என்ன டிமாண்ட் பண்றாருன்னா, நான் உனக்கு பொருளாதாரம் தானே, ஆனா நீ என்னோட என்ன செய்யணும், உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. அந்த பெண்ணும் வேற வழியின்றி அதற்கு இசைக்கிறாங்க. இணைந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த அளவுக்கு ரசூலா சொல்றாங்கன்னா, 2 பேரும் தொடைகளுக்கு மத்தியிலே அமர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அந்த பெண்ணும் இவரும் தொடைக்கு மத்தியிலே அமர்ந்தார்கள். இதுதான் இறை நினைப்பு என்பது சகோதரர்களே. இனி பாவம் செய்கிற வாசல் நிற்கிற போது அந்த பாவத்தின் வாசலை விட இறைவு நினைப்பை ஏற்படுத்தி உடனே விலகிக் கொள்வது பாருங்க, இதுதான் மிக உயர்ந்த உன்னதமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொல்லும்போது சொல்கிறார்கள், அந்த பெண்ணிடத்திலே இவர் விபச்சாரம் செய்ய முற்படும் போது அந்த பெண்ணு சொல்றாங்க, யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியானே, லா தஃப்தஹுல் ஹாத்திம இல்லா பி ஹக்கிஹா, உரிமை இல்லாமல் முத்திரையை உடைக்காதே. ஒரு வார்த்தை இத்தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள் அடியானே, உரிமையின்றி நீ முத்திரை உடைக்காதே என்ற ஒரு வார்த்தையை சொன்னதனால், யா அல்லாஹ், உனக்கு அஞ்சி உன் நினைவின் காரணமாக அந்த பெண்ணிடத்திலே நான் விபச்சாரம் செய்யாமல் நான் எழுந்து விட்டேன் யா அல்லாஹ், எனக்காக வேண்டி இந்த கதவு, இந்த குகையினுடைய அடைக்கப்பட்ட அந்த கல்லை நீக்கு என்று சொல்லி அந்த மனிதர் கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதற்காக அந்த கல் என்ன செய்யப்படுகிறது, நீக்கப்படுகிறது. இது இறை நினைப்பு சகோதரர்களே. இது அல்லாஹ் வெற்றியை கொடுக்க தயாராக இருக்கிறான். என்னை நினை அடியானே, உன்னை நான் நினைக்கிறேன், ஒதுக்குறுனி அது குறுக்கும், என்னை நினை, நான் உன்னை நினைக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்து, நான் உனக்கு மறுமையில தயார் வைத்து ஒரு சங்கையான சொர்க்கத்தை தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் சகோதரர்களே. எனவே இந்த உலக வாழ்க்கையை முறையாக மறுமைக்குண்டான அல்லாஹ்வினுடைய நினைப்பு சிந்தனையுடன் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைத்து நேரத்திலே எனக்கு உங்களை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.